மத்திய கிழக்கு போர் இப்போ ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர யுத்தமா மாறி இருக்கு. அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது எல்லாமே பொய். அந்த 15 அம்ச திட்ட கோரிக்கைகள் எதையுமே நாங்க ஏத்துக்கவே கிடையாது, இது எல்லாமே பொய்யான வதந்திகள் அப்படின்னு சொல்லி இப்போ ஈரான் தரப்பு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க அமெரிக்கா கூட நேரடியா பேசவே இல்லை அப்படின்னு இப்போ ஈரான் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு. நிஜமாவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா, இந்த போரோட அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஈரானோட வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு அமெரிக்காவை ஒரு கை பார்த்திருக்காருன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவோட 15 அம்ச திட்ட கோரிக்கைகள் யதார்த்தமே இல்லை அப்படின்னும் அது வரம்புகளை மீறி இருக்கு அப்படின்னும் அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதாவது ஈரான் தன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே இதுல இருந்திருக்கும் போல, அதனால ஈரான் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த செய்தி தொடர்பாளர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அமெரிக்கா எப்பவுமே எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர நாங்க அமெரிக்கா கூட எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைக்குமே போகல அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் அவரு வெளிப்படுத்தி இருக்காரு. ட்ரம்ப் எப்பவுமே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க ஓகே சொல்லிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த எந்த ஒரு கண்டிஷனுக்குமே இப்ப வரைக்குமே நாங்க ஓகே சொல்லல அப்படின்னும் ஈரான் தரப்பு இப்போ உறுதிப்படுத்தி இருக்கு. இப்ப இதுல இருக்கக்கூடிய பெரிய மர்மமே இதுதான். ட்ரம்ப் என்னடான்னா ஒரு பக்கம் ஈரான் கூட நான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன், அவங்க என்னோட கண்டிஷன்ஸ்ல நிறைய கண்டிஷன்ஸை எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வழங்கிட்டு இருக்காரு. ஆனா ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா அதெல்லாமே போய் நாங்க அமெரிக்கா கூட பேசவே இல்லை, எந்த ஒரு கண்டிஷனுக்கும் நாங்க ஓகே சொல்லவே இல்லை. இப்படி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே அமெரிக்காவோட இடைத்தரகர்கள் மூலமா வரக்கூடிய தகவல்கள் தானே தவிர மற்றபடி ஈரான் எந்த விதமான ஒரு கண்டிஷனுக்கும் ஓகே சொல்லவே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதை பார்த்தா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலையும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி நாளாக நீண்டுகிட்டே போகுது அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ஒருத்தர் பேசுறேன்னு சொல்றதும் இன்னொருத்தர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றதும் உலக நாடுகளை இப்போ ஒரு பெரிய குழப்பத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. இந்த விவகாரத்துல பாகிஸ்தான் ஒரு முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இஸ்லாமாபாத்ல ஒரு 4 நாடுகளோட கூட்டத்தை நடத்தி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நாங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்திலயுமே ஈரான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் நடத்தின எந்த ஒரு கூட்டத்திலயுமே நாங்க கலந்துக்கல, அவங்களா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த பிளான்ல எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முகத்துல அடிச்ச மாதிரி இப்போ ஈரான் சொல்லி இருக்கு. இதனால பாகிஸ்தானோட அந்த சமாதான தூதுவர் கனவு இப்ப கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போய் இருக்கு. ஒரு பக்கம் ட்ரம்ப் 15 அம்ச திட்டத்துக்கு ஈரானை அடிபணிய வைக்கிறாரு. ஆனா ஈரான் அதெல்லாம் முடியாது, நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இடைத்தரகரா வந்த பாகிஸ்தானையும் இப்போ ஈரான் ஓரங்கட்டி வச்சிருக்கு. நிஜமாவே ஈரான் இறங்கி வருமா, அப்படி இல்லைன்னா அமெரிக்காவோட இந்த திட்டங்கள் எல்லாமே தோல்வியில போய் முடியுமா அப்படிங்கிறது தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயத்துல ட்ரம்ப் சொல்றது உண்மையா, அப்படி இல்லைன்னா ஈரான் சொல்றது உண்மையா அப்படிங்கிற குழப்பம் நிச்சயமா எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இந்த குழப்பத்துக்கு மத்தியில மத்திய கிழக்குல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர்க்களமா மட்டும் இல்லாம உலகத்தோட பொருளாதாரத்தை இப்போ ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரானோட இஸ்பஹான் நகர்ல 2000 பவுண்ட் எடை இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டு தாக்குதல்களை நடத்தி ஒரு வெடிமருந்து கிடங்கையே தரைமட்டமாக்கி இருக்காங்க. ஹோர்மூஸ் நீரிணை இப்போ கிட்டத்தட்ட முடங்கி இருக்கு. இதனால உலக நாடுகளோட எனர்ஜி சப்ளை கேள்விக்குறியா மாறி இருக்கு. நிஜமாவே ட்ரம்ப் எப்பதான் இந்த போரை நிறுத்துவாரு அப்படிங்கிற கேள்விதான் இப்போ எல்லாருக்குள்ளயுமே எழுந்திருக்கு. ஈரானோட முக்கிய நகரமான இஸ்பஹான் நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெடிமருந்து கிடங்கு மேல அமெரிக்கா
பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு. சாதாரண குண்டுகள் கிடையாதுங்க. கான்கிரீட் சுவர்களையும் துளைச்சிக்கிட்டு உள்ள போகக்கூடிய 2000 பவுண்ட் எடை இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கு. இதை பத்தின வீடியோவை ட்ரம்ப் அவரோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல வானத்தை முற்ற அளவுக்கு புகை கிளம்புறத பார்த்தா அந்த வெடிமருந்து கிடங்குல இருந்த எல்லா வெடிமருந்துகளும் காலியாகி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. உலகத்தோட 25% எண்ணெய் போக்குவரத்து நடக்கக்கூடிய இந்த ஹோர்மூஸ் நீரிணையை கிட்டத்தட்ட ஈரான் முழுசா மூடியிருக்காங்க. அதுலயும் மிக முக்கியமா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளோட கப்பல்கள் எதுவுமே இந்த வழியா பயணிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்திலையும் ஈரான் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதை பத்தி ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வழியை திறக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான ஒரு வேலை, இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம இந்த வழியை திறக்க ட்ரை பண்ணா இந்த போர் இன்னும் 6 வாரங்களுக்கு சரி நீடிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்காரு. இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, வெள்ளை மாளிகையோட பத்திரிகை செயலாளர் கேரோலின் லெவிட் பேசும்போது ட்ரம்ப் ஒரு வித்தியாசமான பிளான்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த போர் நடக்கிறதுக்கான மொத்த செலவையும் அரபு நாடுகள் தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்க போறாராம். நாங்க உங்களுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம், அதனால நீங்களே இதுக்கான செலவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இப்போ ஒரு டீல் பேச ரெடி ஆகிட்டு இருக்காரு. அரபு நாடுகள் இதுக்கு சம்மதிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ உலகத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி இந்த போரை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர முடியுமா முடியாதா? இஸ்ஃபஹான் தாக்குதலுக்கு அப்புறமா ஈரான் என்ன மாதிரியான பதிலடியை கொடுக்கும் அப்படிங்கிறது தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.